ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரின்ஸ் டைரி. ரொம்ப நாள் கேப் கழிச்சு இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு வாட்சோட ரிவ்யூ இது எங்கள் பர்சனல் யூஸ்க்காக தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலான்றதுக்காக இதை பற்றி என்னோடய ஹஸ்பண்ட் கூட ஜாயின் பண்ணி அவர் அந்த வாட்ச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பென். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வாட்ச் Amazfit GTS 2 மினி இந்த வாட்சை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். என் வைஃப் சொன்ன மாதிரி இது ரீட்டைல் யூனிட் தான், எங்களோட பர்சனல் யூஸ்க்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ரொம்ப நாளாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ இதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. இந்த வாட்சோட விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6,999. அதை வந்து நாங்கள் ஆஃபர் ப்ரைஸில் வந்து 6,200 வாங்கினோம். ஆன்லைனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கம்மியாக இருக்கும். 1000 ரேட்டுக்கு நீங்கள் வாங்கலாம். இப்போ அமேசான் சேல்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸை முதல்ல பார்த்துருவோம். இதுதான் இந்த பாக்ஸ். இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் அண்ட் லைட் டிசைன் போட்டிருக்காங்க. அப்புறம் ஆன்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபீச்சர் இருக்குது. அப்புறம் பிளட் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் மொரோவர் 70 ஸ்போர்ட்ஸ் மோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சராக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேர் ஃபிட்னஸில் இறங்குறாங்க. ஸோ ஐ திங்க் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் தென் இதில் சைக்கிள் ட்ராக்கிங் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சைக்கிள் ட்ராக்கிங் நடக்குன்ற மாதிரி தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து 24 hours ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கும் இருக்குது. அப்புறம் ஸ்லீப் குவாலிட்டி மானிட்டரிங் இருக்குது. அண்ட் 14 days பேட்ரி லைஃப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ண வாட்சஸ்லேயே இது தான் அதிகமான பேட்ரி லைஃப் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். மற்றபடி இந்த பாக்ஸில் என்றைக்கு மேக் போட்டிருக்காங்க, May 2021 இருக்குது. மற்றபடி வாட்சோட ப்ளூடூத் கனெக்ஷன் V5.2 அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். நம்ம இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். பாக்ஸ் ஆல்ரெடி நாங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாக்ஸில் நல்ல க்ளோஸ் கண்டெய்னர், பேக்கேஜிங்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இதில் ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. அண்ட் ஃபிசிக்கலாக வாட்ச் இங்கே இருக்குது. ஸோ இது இப்படி தான் இருக்கும் வாட்ச். ஹோப்ஃபுல்லி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து பார்ப்போம். இதில் தான் சார்ஜர் யூனிட் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு சார்ஜர் அடாப்டர் எதுவும் கொடுக்கல, வெறும் யூஎஸ்பி சார்ஜர் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த யூஎஸ்பி இதுலேயும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது மேக்னெட்டிக் சார்ஜர் தான். ஸோ சார்ஜிங்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த பாக்ஸில் ஒரு புக்லெட் இருக்குது. இந்த பாக்ஸோட மேனுவல் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய புக்லெட் போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக யாரும் படித்து பார்க்க மாட்டீங்கன்றது தெரியும். ஓகே, ஸோ இதை எடுத்து வச்சுருவோம். மற்றபடி இந்த பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஃபிசிக்கல் ஓவர்வியூவை பார்த்துருவோம் வாட்சோடது. வாட்ச் பார்த்துட்டிங்கன்னா நல்லா பேக்கிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி வாட்ச் இருக்குது. ஸோ வாட்சோட பில்ட் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நல்லா பார்த்துக்கிட்டிங்களா தெரியும். இங்கே தான் இருக்கிற எல்லா சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு 40 mm ஸ்க்ரீன் சைஸ் ஸ்டாப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அண்ட் பக்கிள்ஸும் நல்லா தான் இருக்குது. அண்ட் லென்த்தும் ப்ரைமரியாக நல்லா தான் இருக்குது. இதுதான் அவரோட ஸ்க்ரீனில் தெரியுதான்னு தெரியல. இந்த லைட்டாக ஸ்க்ராட்ச் வந்து ஸ்க்ரீன் கார்டு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஸ்க்ரீன் கார்டு போடுறதுனால இந்த ஸ்க்ராட்ச் தெரியுதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி பில்ட் குவாலிட்டி அந்த இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ட் இது ஒரு மெட்டல் ஃப்ரேம், நல்ல ஆனால் லைட் வெயிட்டாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது போடுறதுக்கு. ஸோ இந்த வாட்சை நாங்கள் பூட்டப் பண்ணிட்டோம், செட்டப்பும் பண்ணிட்டோம். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு டிஸ்பிளே. அண்ட் ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க சைடில். அண்ட் இங்கே ஒரு மைக் இருக்குது இங்கே. அண்ட் தென் இது 20 mm ஸ்ட்ராப். ஸோ நீங்கள் இதை ஈஸியாக கிளிப் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். வேறு ஏதாவது ஸ்ட்ராப் போடணுன்னாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கீழேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இதில் பலவித வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. அண்ட் இதில் அலெக்ஸா சப்போர்ட்டும் வேறு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோவா கிளியராக இருக்கான்னு தெரியல, பட் ஆனால் இன் பர்சன் பார்க்கும்போது டிஸ்பிளே இன்னும் ரொம்ப பிரைட்டாகவே இருக்கு. அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் மானிட்டர் அண்ட் SpO2 சென்சரும் இதில் இருக்குது. அண்ட் தென் ஸ்ட்ரெஸ் லெவலும் மானிட்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம்
பிஐ அதோட இதுவும் இருக்குது இதில். வெதர் ஸோ நீங்கள் இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் நீங்கள் ஃபோனில் இருக்கிற பாட்டும் இதுலேருந்து டேரெக்டாக ப்ளே பாஸ் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் தென் ஸோ இதுதான் ஃபிசிக்கல் ஓவர்வியூ. ஸோ இந்த வாட்சை வந்து வாட்டர் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தண்ணி பட்டாலோ இல்லை நீங்கள் ஸ்விம்மிங் பூல் போனாலோ அப்போ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு எதுவும் வாட்டர் டேமேஜ் ஆகாது. இதுக்கு ஸ்பெசிஃபிக் வாட்டர் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கும்போது அதோட ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ. அண்ட் வாட்சோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ முடிச்சாச்சு. ஸோ இதுதான் இதோட மேக்னெட்டிக் சார்ஜர். இது எப்படி போட்டிங்கன்னா தான் அதுவே இன் பிளேஸ் போயிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அது சார்ஜரோட போட்டிங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வாட்சோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கும்போது நான் இதோட இன்டெப்த் டீட்டெயில் சொல்கிறேன். அண்ட் லெட்ஸ் see how it goes. ஸோ கூடவே நாங்கள் இங்கே 2 ஸ்ட்ராப்ஸ் இதுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது என் ஒய்ஃப் யூஸ் பண்ணுறதுனால இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 2 கலர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்ட்ராப்போட விலை தெரியணும், எங்கே வாங்கணுன்றது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஆனால் இந்த ஸ்ட்ராப்ஸோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. மோரோவர் இதில் வர ஸ்ட்ராப்ஸோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. ஸோ இருங்க கேரின் இப்போ சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராப் வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்ட்ராப் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு மாதிரி ஒயின் கலர் தான் நினைக்கிறேன். ஸோ இது மேட் ஃபினிஷ் நல்லா இருந்தது. பிளாக்கும் நல்லா தான் இருக்குது. பட் எனக்கு கலர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக நான் இந்த 2 கலர் வாங்கினேன். எங்கே வாங்கினேன் அப்படின்றது நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கீழே போடுறேன். அண்ட் அது ரேட்டெல்லாம் தெரியணுன்னா நான் அதையும் போடுறேன். இது ஒரு பிங்க் ஸ்ட்ராப், எனக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால பிங்க் ஸ்ட்ராப் வாங்கினேன். ஸோ இது 2 தான் இப்போதைக்கு வாங்கியிருக்கேன். ஸ்க்ராட்ச் கார்டு அவங்க ஒட்டும் போது ஒரு லைன் மட்டும் நடுவில் வந்திருக்கு. அவங்க வந்து சார்ஜ் ஆக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்க்ராட்ச் கார்டும் நாங்கள் எங்கே போட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா அதையும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் ஏன் இவ்வளோ கேப்பு, இவ்வளோ நாள் நாங்கள் டச்சில் இல்லைன்றது நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வாட்ச் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கீழே நான் என் ஹஸ்பண்டை கண்டிப்பாக ரிப்ளை பண்ண சொல்கிறேன்.